2026 தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய முன்னோட்டம்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி. அன்புமணியை ஆதரித்து விக்கிரவாண்டி பெரியார் திடலில் நேற்று மாபெரும் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி. கே. மணி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக மேலிட பார்வையாளர் சுதாகர் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமாக தலைவர் ஜி. கே. வாசன், ஐஜேகே பொதுச் செயலாளர் ரவி பச்சமுத்து, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். 2026 ஆண்டில் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய முன்னோட்டம்தான் இந்த இடைத்தேர்தல் என்றும், இதில் பாமக வேட்பாளரை வெற்றி பெற வேண்டும் என்றும் கூட்டத்தில் பேசிய தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். தேளால் கடிப்பட்ட ஒரு குரங்கு கல்லை குடித்துவிட்டு வீதிக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. 3 வருட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை. வீதிக்கு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் கூட சில அல்லக்கைக, அந்த அல்லக்கைகளோட வேட்டி, அவங்களோட பணப்பை, இதை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை விலைக்கு வாங்கி விடலாம் என்று விக்கிரவாண்டிகளை சுற்றி கொண்டிருக்கின்றார். எப்படி புரட்சி தலைவர் அவர்களுக்கு திண்டுக்கல் என்பது ஒரு மந்திர சொல்லாக மாறியதோ இடைத்தேர்தல்ல, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விக்கிரவாண்டி என்கின்ற மந்திர சொல் தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய மந்திர சொல்லாக இருக்கு. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி கள்ளச்சாராயம் ஆட்சி, போதைப் பொருளுடைய மைய மண்டலமாக இன்றைக்கு தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆட்சி. இந்த ஆட்சியை இன்றைக்கு துடைத்து எறிவதற்குத்தான் இன்றைக்கு விக்கிரவாண்டியில் இன்றைக்கு கூடியிருக்கின்ற லட்ச மக்கள். எங்களுடைய தீர்ப்பு, நம்மிடம் இலை இல்லை என்றாலும் இரட்டை இலையுடன் கூடிய மாங்கனி நம்மிடம் இருக்கிறது என்ற நிலையில் நாம் இன்றைக்கு இந்த தேர்தலில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமணி என்று பெயரை சொன்னால் அது ஒரு ராசியான பெயர் தான். ஆக அவர் உறுதியாக இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைவார்கள் என்பதனை இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் நீங்கள் காட்டுகின்ற மகிழ்ச்சியிலிருந்து தெரிகிறது. அம்மாவின் புகைப்படத்தையும் அம்மா தலைவரின் புகைப்படத்தையும் இந்த தேர்தலிலே பயன்படுத்துகின்ற அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். காரணம், 96 தேர்தல் தோல்விக்கு பிறகு அம்மா அவர்கள் அரசியலிலே இனி தலையெடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது 98 தேர்தலிலே நம்மோடு கூட்டணி வைத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் ஐயா என்பதை மீண்டும் அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். தமிழகத்திலே தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கையாண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. இந்த இடைத்தேர்தலிலே திமுகவினுடைய தவறான போக்குக்கு வாக்காளர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாம்பழ சின்னத்திற்கு நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் ஆளுகின்ற தவறான ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில யார் வந்தா இந்த தமிழகம் சிறப்பா இருக்கும், நேர்மையா செயல்படும், காசில்லாத அரசியலை கொண்டு வர பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். வருகின்ற இந்த தேர்தலிலே திரு அன்புமணி அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டிட்டு அவரை ஜெயிக்க வைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கொடுக்கின்ற காசை, எச்சி காசை கையிலே வாங்கக்கூடாது என்ற நிலைமையை மக்களிடத்தில் தயவு செய்து சொல்லுங்கள். கேவலமாக கொடுக்கின்ற காசுகள் கை நீட்டி வாங்கலாமா என்ற எண்ணத்தை மட்டும் நீ புகுத்துவீர்கள் என்று சொன்னால் சண்டாளர்கள் உள்ளே வர முடியாது. அந்த நிலையை உருவாக்க முடியும் உங்களால் என்பதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்றீர்கள். ஒரு ஆருக்கு 5 பேர்கள் என்று சொன்னாலே உறுதிப்படுத்தியாகிவிட்டது. சி. அன்புமணி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்று உறுதியாகிவிட்டது.